ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு முட்டை லாலிபாப் செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு. அருமையாக இருக்கும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்தைகளுக்கு நன்றி. இன்னி சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவர்களுக்கும் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு நம்ம ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறோம் வேக வச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். வெந்தனையும் ஆறுன பின்னாடி இந்த மாதிரி போட்டு சீவி எடுத்துக்குங்க. முட்டைய கிரேட்டரில் போட்டு சீவி எடுத்துக்குங்க. அது சின்ன இது இருக்கிற மாதிரி சீவி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா சீவன பின்னாடி இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் தேவையான அளவு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குன்னு போட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேணாலும் போட்டுக்கலாம். கூட 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்குனது, அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை 2 சேர்த்து பொடியாக நறுக்குனது, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்துக்கும். ஏன்னா உப்பு, மிளகா, காரம் எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்புறம் ஃபைனலாக சோப்புடு ஜிஞ்சர் அதையும் சேர்த்திக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின இஞ்சியும் நல்லா சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலக்கிங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நம்ம பொரிக்கிறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுக்கு எடுத்து நல்லா பாலாட்டம் நல்லா உருட்டி வச்சுக்குங்க. இருக்கிற மாவில் எல்லாத்தையும் உருட்டி சைடில் வச்சுக்கோங்க. நல்லா பால் மாதிரி வரணும். எல்லா மிக்ஸையுமே எடுத்து உருட்டி தனியாக அந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பால்ஸாக வந்துருச்சு. நம்ம போட்ட 3 முட்டைக்கு ஒரு 10 பால்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கட்டி இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி பதத்துக்கு வரணும். ஏன்னா நம்ம அந்த முட்டை பாலை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறப்ப அப்போத்தான் அது நல்லா ஃபுல்லாக ஒட்டும், இல்லைன்னா தறி தறியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பிரெட் கார்ம்ஸ் எடுத்து இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்குங்க. நல்லா எவ்வளோ அப்ளை ஆகுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணி வச்சுங்க. இப்போ எல்லா முட்டை பால்ஸுக்கும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காய வைங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னையும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற எக் பால்ஸை வந்து இதில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அது நான் சின்ன கடாயில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் வந்து கம்மியாக வேஸ்ட் ஆகும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெவலுக்கு நம்ம எக்கு வந்துருச்சு. இது வந்து இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் போச்சுனாவே நம்ம எக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு பக்கமாக. இது ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நம்ம எக் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரளவுக்கு ஆறின பின்னாடி டூத்பிக்கை குத்தி அப்படியே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.